திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணையில் இருந்து வருகிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விசாரணை அவர்கள் முன்பாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமாக இந்த விசாரணை தொடர்ந்தது. இன்று காலையிலிருந்து தொடங்கி தற்போது வரை விசாரணை நடந்து வருகிறது. இதில் தர்கா தரப்பு, அதாவது முதலில் முருகன் கோவில் வழக்கறிஞர்கள், திருப்பரங்குன்றம் கோவில் வழக்கறிஞர்கள் கோவில் தரப்பில் தங்களது வாதத்தை முன்வைத்தார்கள். அடுத்து இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக வாதம் முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது தர்கா தரப்பிலான வாதங்கள் நடைபெற்று வருகிறது. தர்கா தரப்பு வழக்கறிஞர் மோகன் வாதங்களை வைத்து வருகிறார். தர்கா தரப்பில் இருந்து தூண் எவ்வளவு தூரம் உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 15 மீட்டருக்கு அப்பால் தான் தூண் இருக்கிறதா? இந்த தீபம், அதாவது மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ள அந்த தூணானது தர்காவிலிருந்து 15 மீட்டருக்கு அப்பால் தான் உள்ளதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நீதிபதிகள். அதற்கு 1994ஆம் ஆண்டு தர்கா தரப்பு கோவிலுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நீதிபதிகள். அதில் கோவிலின் நிலைப்பாடு தங்களை தவிர வேறு யாரும் தீபம் ஏற்றக்கூடாது என்பதே அது ஒப்பந்தத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கோவில் தரப்பு தவிர வேற யாரும் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு அந்த இதுல ஒப்பந்தத்துல கூறப்பட்டிருக்கு அப்படின்னு தர்கா தரப்பு வழக்கறிஞர் கூறுகிறார். அது முடிந்தவுடன் இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தனர். அதே மனுவை தான் தற்போது ராம ரவிக்குமார் செய்திருக்கிறார் என தர்கா தரப்பில் மீண்டும் தர்கா தரப்பில் அதாவது இதற்கு முன்பு ஒரு முறை மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2011ஆம் ஆண்டு அதே மனுதான் தாக்கல் செய்யப்பட்டது என கூறினார்கள். தற்பொழுது இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் தாக்கல் செய்திருந்த மனுவை தான் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார்கள். அதுபோக மலை மீது உள்ள தர்கா நெல்லித்தோப்பு பகுதியில் எங்கள் வழக்கமான நடவடிக்கைகள் இருக்கின்றன. தர்காவில் கந்தூரி நிகழ்வுகள் எங்களுக்கான எல்லைக்குள் தான் நடக்கிறது. அதை தாண்டி நாங்கள் செல்லவில்லை என தர்கா தரப்பில் உறுதிபட கூறுகிறார்கள். அதுபோக மலை உச்சியில் இருப்பது இல்லை என்பதை தர்கா தரப்பு கூறுகிறது. அதுபோக சிறுபான்மை சமுதாயத்தினர் தாங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை பயன்படுத்துவதில் பல்வேறு இடையூறுகள், குறிப்பாக நெல்லித்தோப்பு பகுதியில் பல்வேறு இடையூறுகள் இருக்கிறது என தர்கா தரப்பில் தங்கள் வாதம் வைக்கப்படுகிறது. அதுபோக இந்த வழக்கு தொடர்பான வாதங்களை மட்டுமே பேசுங்கள் என வழக்கறிஞர்களை பார்த்து நீதிபதிகள் தங்களது அறிவுறுத்தலை முன்வைக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கு தொடர்பான விஷயத்தை மட்டும் பேசுங்க, தீபத்து அந்த தூண்ல தீபம் ஏற்ற சொல்றோம், அதுதான் இப்ப உள்ள வழக்கு, அதுக்கு மட்டுமே பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் மற்றும் பக்ரீத் நாட்கள் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுது வந்தனர். ஆனால் தனி நீதிபதி உத்தரவினால் இது படையெடுப்பு, ஆக்கிரமிப்பு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது.